அன்னைக்கு மட்டும் சுரேஷ் ரெய்னா ரன் அவுட் ஆகாம இருந்திருந்தாருன்னா சத்தியமா அன்னைக்கு அவர் ஐபிஎல்ல ஒரு மொரட்டு ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. சரியா 2014 ஐபிஎல்ல சென்னைக்கும் பஞ்சாபுக்கும் குவாலிஃபயர் 2 மேட்ச் ஒன்னு நடந்துச்சு. அதாவது இதுல எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீம் தான் ஃபைனல் போக முடியுங்கிற மேட்ச். அப்படிப்பட்ட அந்த மேட்ச்ல பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி வீரேந்தர் சேவாக் கூட பயங்கரமான செஞ்சுரினால 20 ஓவருக்கு கிட்டத்தட்ட 226 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய ரன்ஸை சேஸ் பண்ண வந்த சிஎஸ்கேல ஓபனிங்ல டூப்ளசிஸ் டக் அவுட் ஆயிருவாரு. அப்போ வந்தாருங்க ஒன் டவுன்ல நம்ம சின்னத்தல சுரேஷ் ரெய்னா. என்ன அடிங்க, இவ்வளவு பெரிய ரன்ஸை நம்ம கண்டிப்பா சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேட்டிங் பண்ணிருப்பாரு. வெறும் 25 பால்ல 87 ரன்ஸ் அடிச்சிருப்பாருங்க. அதுவும் சாதாரணமா கிடையாது. 6 6 12 4ன்னு மொத்தம் 87 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அன்னைக்கு நம்ம சுரேஷ் ரெய்னா வெறும் 3 சிங்கிள்ஸ் தாங்க ஓடுனாரு. இது எல்லாமே 4 6. நீங்களே அவர் அடிச்ச 4 6 கூட்டி பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு தலைவனோட ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் 348ங்க, சும்மா கிடையாது. அதே மாதிரி இந்த ஒரு மேட்சுக்கு அப்புறமா தான் நம்ம சுரேஷ் ரெய்னாக்கு மிஸ்டர் ஐபிஎல்னு இன்னொரு பேரும் வந்துச்சு. பிரெண்டன் மெக்லம் அன்னைக்கு அந்த மேட்ச்ல தேவையில்லாத ஒரு ரன் ஓடி சுரேஷ் ரெய்னாவை 87 ரன்ல அவுட் ஆக்கி விட்டுருவாரு. அப்போ மட்டும் ரெய்னா அவுட் ஆகல, சுரேஷ் ரெய்னாவை அன்னைக்கு யாருமே தடுத்திருக்க முடியாது அப்படின்னு நான் சொல்ல. நம்ம ரெய்னாவே இந்த மேட்சை பத்தி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. எனிவேஸ், இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த மேட்ச் அன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா அப்படிங்கறத கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம்.